வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மருசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் குழுவில் இணைய முடியாது, ரணில் சுட்டிக்காட்டு. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகல். மைத்திரி ஆட்சியில் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி, குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை குத்தகைக்கு எடுத்த ராஜபக்சாக்கள், அமைச்சர் பிமல் காட்டம். புதிய சட்டமியற்றியனும் கெகலிய தண்டிக்கப்பட வேண்டும், அமைச்சர் நலிந்த பகிரங்கம். செம்மணி மனித புதைகுழி சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம். பன்றி காய்ச்சல் தொடர்பில் விசேட வர்த்தமானி வெளியீடு. மயிலத்தமடு மேற்றல் திரை ஆர்ப்பாட்டம், சந்தேக நபர்கள் வழக்கிலிருந்து விடுவிப்பு. 3வது நபரையும் பலியெடுத்த ஓமந்தை விபத்து, பெண் தொடர்ந்தும் சிகிச்சை. 2 அரச பேருந்துகள் மோதி விபத்து, சாரதிகளுக்கிடையே வாக்குவாதம். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளியலறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212222416, 0212222616. ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை எனவும் உலகெங்கிலும் அது தொடர்புகளை கொண்டுள்ளது எனவும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பேர்க்கில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க, இலங்கையை பொறுத்தவரையில் அது அபிவிருத்தியடைந்த நாடுகளின் குழுவில் இணைய முடியாது என்று தெரிவித்துள்ளார். எனினும் பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கை இணைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் இன்று வேறெந்த குழுவை காட்டிலும் பிரிக்ஸ் அமைப்பே பெரிய அமைப்பாக உள்ளது. அணிசேரா அமைப்பு தகர்ந்து போயுள்ள நிலையில் பிரிக்ஸ் அமைப்பே முன்னிலை பெறுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருந்த கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும தனது உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் ராஜினாமா செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகிய கர்ஷன சூரியபெரும நிதி மற்றும் திட்டமிடல் ஒழுங்கமைப்பு துறையின் துணை அமைச்சராக கடமையாற்றியுள்ளார். இந்த பதவி விலகல் நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹண தீரவால் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவரது இடத்திற்கு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹர்ஷன சூரியபெரும இலங்கை நிதியமைச்சர் புதிய செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிதிச் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன இந்த மாத இறுதியில் பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 27.5 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எப்பாவல கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் PV லக்ஷ்மண் ஜெயவர்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். 2017ஆம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தமது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த கட்டுமானம் 2019 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள், கதவுகள், ஜன்னல்கள், கூரை தகடுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளன. இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 130 மில்லியன் ரூபாய்கள் ஆகும். இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 27.5 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளது என்று முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷ குடும்பம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை 99 ஆண்டுகளுக்கு 10,000 ரூபாவுக்கு குத்தகைக்கு எடுத்ததாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹித அபேகுணவர்த்தன மற்றும் அஜித் பி பெரேரா ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அதேவேளை ராஜபக்ஷ குடும்பத்தின் கூட்டாளிகள் அங்கீகரிக்கப்பட்ட பல சேவை பகுதிகளை நிர்மாணிப்பதை தடுத்ததாகவும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்தின் போது பல முரண்பாடுகள் இருந்ததாகவும் அவற்றில் பல சாத்தியக்கூறு ஆய்வுகளுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் பில்லியன் கணக்கான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் அசல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாத நுழைவுப் புள்ளிகளுடன் 2 பரிமாற்றங்களை நிர்மாணித்ததே அத்தகைய முரண்பாடுகளில் ஒன்று என்று அமைச்சர் வெளிப்படுத்தினார்.
உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை. உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன். கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. உங்கள் திருமண சேவைகளுக்கு அழையுங்கள் 01437222468. கெஹலிய ரம்புக்வெல தேசிய குற்றமிழைத்திருக்கிறார். நடைமுறையில் உள்ள சட்டங்கள் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு போதாவிட்டால் புதிய சட்டம் இயற்றியேனும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் செயற்பாடுகளால் பல உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. மருந்தின் மீதிருந்த நம்பிக்கையால் விசேட வைத்திய நிபுணர்கள் கூட நோயாளர்களுக்கு குறித்த மருந்துகளை வழங்கியிருக்கின்றனர். இவர்கள் அனைவரையும் ஏமாற்றும் வகையில்தான் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட குழுவினர் செயற்பட்டிருக்கின்றனர். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய அவருக்கு விரைவில் உரிய தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றார். 2024 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 வருடத்தின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை $96 மில்லியன் அதிகரிக்க இலங்கை முதலீட்டு சபைக்கு முடிந்துள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபையின் முன்னேற்ற மீளாய்வின் போது இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2024 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 வருடத்தின் முதல் காலாண்டில் உள்நாட்டு முதலீடுகள் $21 மில்லியன் ஏற்றுமதி வருமானம் $176 மில்லியன் அதிகரித்துள்ளதுடன் 2025 ஆண்டின் இதுவரை இலங்கைக்கு $4,669 மில்லியன் பெறுமதியான முதலீட்டு முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாகவும் முதலீட்டு சபையின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க, நாட்டின் பொருளாதார மற்றும் கிராமிய வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியின் பெரும்பகுதி இலங்கை முதலீட்டு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாரம்பரிய முதலீட்டு துறைகளில் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு நாடாக புதிய முதலீட்டு துறைகளை இனங்காண வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு முதலீட்டு சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். முதலீடுகளை ஈர்க்கும் போது சேவை துறையில் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தவறவிட்ட வாய்ப்புகளை பின்தொடர்வதை தாண்டி புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதே முதலீட்டு சபையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பினால் எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. 1995 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் அகலப்பட்ட போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாக காணப்படுகின்றது. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி விடயத்திற்கு ஒளி பாற்றப்பட வேண்டும் என்கின்ற குறியீட்டு அர்த்தத்திலேயே இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக 3 தினங்கள் எரியக்கூடிய அணையா விளக்கு ஏற்றப்படும். போராட்டம் இடம்பெறும் 3 தினங்களில் முதல் 2 நாட்களிலும் சுழற்சி முறையில் அடையாள உண்ணாவிரதமும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செய்திப்பட கண்காட்சியும் மக்கள் கையெழுத்து திரட்டலும் செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்பட்ட கவிதை படிப்பின் நாடக அளிக்கையும் இடம்பெறும். 25ஆம் தேதியாகிய 3ஆம் நாள் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும். போராட்டத்தின் இறுதி நாளன்று ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ளவுள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் தொற்று பரவக்கூடிய அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக குறிப்பிட்டு சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஹேமாலி கொத்தலாவலவால் கடந்த 13ஆம் தேதி அமலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் பன்றிகளை அதிக ஆபத்துள்ள விலங்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் இலங்கையின் பல்வேறு பிரதேச செயலகங்களில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவியுள்ளதாகவும் அது மேலும் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பிரதேச கால்நடை அலுவலரால் வழங்கப்பட்ட அனுமதியின்றி பாதிக்கப்பட்ட அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்கு அல்லது வெளியே ஆபத்தான பன்றிகள், பன்றிறைச்சி மற்றும் தொடர்புடைய பொருட்களை கொண்டு செல்வது, அகற்றுவது, எடுத்துச் செல்வது அல்லது அப்புறப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கிலிருந்து சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. கடந்த 2023 அக்டோபர் 8ஆம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரால் வழக்கு தொடக்கப்பட்டது. குறித்த வழக்கு மீதான விசாரணை ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி ஓமந்தை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் காரொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்திருந்த வயோதிபர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவுக்கு தல யாத்திரை மேற்கொண்டுவிட்டு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி காரொன்றில் திரும்பிக் கொண்டிருந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கலாச்சார உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதன் பின்னர் அவரது மகனும் உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு 15ஐ சேர்ந்த துரைச்சாமி குருக்கள் சுவாமிநாத ஐயர் என்பவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 3ஆக உயர்வடைந்துள்ளது. மேலும் பெண்ணொருவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார். சாட்சிகளை ஓமந்தை போலீசார் நெறிப்படுத்தினர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் வவுனியா ஓமந்தை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் கொட்டப்படும் திண்ம கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் குப்பை சேமிக்கும் இடத்தில் மருத்துவ, இலத்திரனியல், ரசாயன, பொலித்தீன், பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை தரம் பிரிக்காமல் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வந்துள்ளன. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல், துர்நாற்றம் வீசியும், நிலத்தடி நீரை சுத்தமாக குடிக்க முடியாமலும், நிம்மதியாக உறங்க முடியாமல் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. எனினும் இதுவரையிலும் காத்திரமான முடிவு எடுக்கப்பட முடியாத நிலையில் ஒரு வாரத்திற்கு முதல் அப்பகுதி திண்ம கழிவுகள் அடையாளம் தெரியாதோரால் எரியூட்டப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்தின் முன்பு ஊர் மக்கள், சமூக செயல்பாட்டாளர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அரசு அதிபரிடம் மனு கையளிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை சட்டத்தரணி நவநீதனால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி பிரச்சினை ஒரு பொது தொல்லையாகவும் சூழல் மாசடையக்கூடிய வகையில் காணப்படுகின்றமை தொடர்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. விசாரணையை யாழ்ப்பாணம் நீதவான் லெனின் குமார் முன்னெடுத்திருந்த நிலையில் குப்பைகள் கொட்டப்படக்கூடாது எனவும் அங்கிருக்கும் குப்பைகளை பெரிதொரு இடத்திற்கு அகற்றப்பட வேண்டும் என்றும் தடை உத்தரவு பிறப்பித்தார். நண்பரால் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். செல்வபுரம் வடக்கு வவுனிக்குளத்தை சேர்ந்த கதிரவேல் பிள்ளை கண்ணதாசன் என்ற 56 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் அனிச்சயன்குளம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார். இவர் பணிக்கு செல்வதற்கு முன்னர் கடந்த 10ஆம் தேதி இரவு 7 மணியளவில் தனக்கும் தனது 2 நண்பர்களுக்கும் உணவு வாங்கி கொண்டு சென்றுள்ளார். மூவரும் உணவருந்திய பின்னர் குறித்த நபருக்கும் அவரது நண்பர்களில் ஒருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது நண்பர் மண்வெட்டியால் தாக்கிவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். சரணடைந்தவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த பகுதிக்கு சென்ற நட்டாங்கண்டல் போலீசார் இரத்த வெள்ளத்தில் மயக்கமடைந்திருந்த குறித்த நபரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மல்லாவி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அதன் பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இறுதியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை 1 மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளார். பதுளை லுணுவத்த பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. இதனால் 2 பஸ்களின் சாரதிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறு இருப்பினும் விபத்தின் போது அவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் 2 பஸ்களும் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.